ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 28 முதல் ஜனவரி 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த ஜனவரி 3 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அது தாங்க முக்கியம். ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு வீட்டில் குருவால் பார்க்கப்படுகிறார் என்பது மாபெரும் சிறப்பு. 7 செவ்வாயும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். ஸோ 4ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனும், அதாவது முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் உள்பட 4 கிரகங்கள் தனுசுவில் இருந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 8ஆம் இடம் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடையவர் இருக்கிறார், 7க்குடையவனும் இணைந்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானங்க. இந்த மறைவு ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், தனகாரகன் பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல வகைகளில் பல வழிகளில் பணம் பெருக்கம் இருக்கும், வருமானம் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏற்கனவே எப்போவோ கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் இப்போ திரும்பி வரும். நீங்கள் இன்சூரன்ஸில் போட்டிருப்பீங்க, மற்றபடி ஃபைனான்ஸில் போட்டிருப்பீங்க, அல்லது நீங்கள் பேங்க்கில் எஃப்டியில் கூட போட்டிருக்கலாம். அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு இதுபோல் பெருகி பல்கி மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமௌண்ட்டு. ஏன்னா 2க்குடையவன் 8இல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் இந்த புத பகவான். அற்புதங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு. அப்போ பொருளாதார மேன்மை ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அமக்கலமாக இருக்க போது. அதையும் தாண்டி 10ஆம் இடத்துல ராகு குரு பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் 10க்குடைய சனி பகவான் இருக்கிறார். அப்போ ரிஷபத்தை பொறுத்தவரையும் இந்த வாரம் சும்மா கேஷுவலாக பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஏனோ தானோன்னு கூட தொழில் பண்ணாலும் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாத வேலை பார்ப்பீங்க. ஆனாலும் நல்ல வியாபாரம் அடைய சேல்ஸ் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய உன்னதமான காலம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவது ஒரு பங்கு இருந்தாலும் மற்றவர்கள் அதை பாராட்டக்கூடிய ஒரு நிலையும்
அதாவது மீடியாக்கள் பாராட்டும், மற்றபடி அரசு அதாவது நிர்வாகம் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ அங்கே பாதியில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியாரிட்டியாக படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். அதே நேரத்தில் பூர்வீகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளைஞர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை போட்டி பந்தயம்னு ஏதாவது ஒன்று கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் தாராளமாக அதெல்லாம் கலந்துக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், போட்டி பந்தயம் நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளலாம். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், வாழ்க்கை துணை அதாவது உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். மற்றபடி நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. நிதித்துறை, நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அனைத்து ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு இதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் கூட வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். அந்த வேலையில் உங்களை நிலைநிறுத்தி கொள்வீர்கள். உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாக. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 10ஆம் இடத்துல பாம்பு ராகுவே இருக்கிறார். அப்போ இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ 10ஆம் இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் நீங்கள் கடையை இன்னொரு பரிணாம வளர்ச்சி, கடையை பெருசுப்படுத்தணும் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும்னு ஏதாவது காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி நீங்கள் கடையை விரிவுபடுத்தலாம், நிறைய பொருட்களை வாங்கி அடுக்கலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்போது உங்களுக்கு 10ஆம் இடம் தொழிலில் விருத்தி ஏற்படும். தொழிலில் விருத்தி இருக்கிறது என்று சொன்னால் அப்போ வாடிக்கையாளருடைய வருகை அதிகரிக்கும். வாடிக்கையாளருடைய வருகை அதிகரித்தால் பொருட்கள் நிறைய வியாபாரமாகும். வியாபாரமானால் நல்ல சம்பாத்தியம், இன்கம், நல்ல ஒரு வருமானம் நிச்சயமாக பெருகும். வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். நீங்கள் அங்கே போய் அந்நிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு கால நேரம் வந்தாச்சு. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், மற்றபடி இரும்பு சார்ந்த தொழில், சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், மற்றபடி நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம். நல்ல ஒரு சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம், நல்ல முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்தில் 10க்குடைய சனி பகவான் 11ல் இருக்கார். அப்போது தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்பட்டு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். உங்கள் வங்கி கணக்கு உயரப்போகிறது. கவர்மெண்ட்டு மற்றபடி தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் ஏனோ தானோன்னு இந்த கடையை அதாவது இந்த தொழிலை மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச வேறு தொழிலை மாற்றி அமைச்சாலும் அது ரொம்ப சிறப்பாக செல்லக்கூடிய நிலை. எது எப்படி இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்கறதால வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். ஆனாலும் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்படும். மற்றபடி சமூகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை நிச்சயமாக உண்டு. அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, கலைத்துறை, நாடகத்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் பொற்காலம். அதே நேரத்தில் கல்வி மற்றும் அதாவது கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள் இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகள் அனைவர்களுக்கும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நாளில் கேது இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயத்திருந்தால சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி முருகனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.